சுதாஸ் ரெசிபிக்கு ஆட் பண்ணி நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி அல்வா பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அரிசி இந்த 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கும் போது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சா அரிசி நல்லா ஊறிக்குங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அரிசியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வடிகட்டின தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மீதம் இவ்வளோ தண்ணி இருக்குதுங்க. இதில் 1 கப் அளவு 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் 1.25 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரையிட்டுங்க. அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதை சேர்த்துக்கலாம். பாகு பதம் 1 கப்பி பதங்க. 1 கப்பி பதம் வந்துடுச்சுங்க. இப்போ கவுனி அரிசி அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்குங்க. கட்டியாகாமல் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இதில் 1 டம்ளர் கெட்டியான தேங்காய் பால், இல்லை ஏலக்காய் தூள் கொஞ்சம், இல்லை நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க.
அல்வா பார்த்ததுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதா ஸ்பெஷல் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.